guys, this is Nifty team. காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிஃப்டி மார்க்கெட்டில் எப்படி நம்ம லெவலை வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம இந்த நிஃப்டி ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது லெவல் எப்படி எடுக்கிறது, அந்த லெவலை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஒரு ஜாக்பாட் என்ட்ரி எப்படி வரும், ஒரு 0 to 0 கான்செப்ட் எப்படி வரும், ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ், ஒரு 7 வீடியோ அந்த கோர்ஸில் வரும். அதை நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,630, அதாவது எஸ்டர்டே லோவுக்கு பக்கமாக, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் எஸ்டர்டே லோ பக்கமாக, எஸ்டர்டே லோ வந்து 24,620, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 24,610. ஓகேங்களா, ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,660 பக்கமாக இருந்தது. அதாவது இன்சைட் மார்க்கெட், எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, சென்டரில் மார்க்கெட் இருக்குது. அதாவது ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் கால் பர்ஃபார்ம் பண்ணுவான், கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். எதனால் இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் என்ன ஆகுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ப்ரீமியத்தை கரைப்பாங்கன்னு அர்த்தம். 2 சைடும் ப்ரீமியத்தை கரைக்கிறது தான் வேலை. அதுக்கோசம் தான் இந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா, இதில் மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒன் சைடு ஐயை பிரேக் பண்ணி போனாலும் சரி, ஒன் சைடு லோவை பிரேக் பண்ணி போனால் நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம், நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவல் வச்சுருக்கோம். அந்த லெவலை எப்படி இருந்தால் எப்படி தாண்டனா எடுக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் என்ட்ரி இருந்தால் எடுக்க போகிறோம். இன்னொன்று, அதையும் மீறி இப்போது இன்னும் ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம், இல்லைனா ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 2 மெத்தடில் இருந்தால் என்ட்ரி, இல்லைனா கிடையாது, வேடிக்கை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 2 என்ட்ரி பிரகாரம் தான் டெய்லி மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் பார்த்ததில் இப்படி தான் ரன்னிங்கில் இருக்கும். ஓகேங்களா, அது நிறைய வாட்டி நம்ம பார்த்தாச்சு. என்ட்ரி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது டெய்லி என்ட்ரி தான் இருக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் 2 நாள் தான் என்ட்ரி இல்லாமல் இருக்கும். மிச்சபடி ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 3 ட்ரேட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம பொறுமையாக இருந்து ரெகுலர் என்ட்ரி எடுக்கிறதா, ஜாக்பாட் என்ட்ரி எடுக்கிறதான்னு நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஓகே கைஸ், அப்போது மார்க்கெட் 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்சைட் மார்க்கெட்டில் மார்க்கெட் 24,660 இருக்கும்போது 24,600 காலும் 24,700 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே 2 பேரையும் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு புட்டை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 24,700 புட்டு இதுதான் அந்த சார்ட்டு. ஆக்சுவலாக 15 நிமிஷத்தில் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டி இருந்தான் 15 நிமிஷத்தில். ஓகேங்களா, அதாவது 24,700 புட்டு. ஓகேங்களா, இந்த மணி புட் ஆப்ஷன் கரெக்டாக 200 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 190ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். இன்னொன்று, இவன் லோவை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, இவன் வந்து லோவை பிரேக் பண்ணலை, ஐயையும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, இதுவும் ஒரு சினாரியோ. மார்க்கெட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ப்ரீமியம் இருக்கும். ப்ரீமியம் ஒரு டைம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் இன்சைடில் இருந்தால் கூட ப்ரீமியம் லோவுக்கு கீழே ஐக்கு மேலே அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ட்ரி ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை லோவை டச் பண்ணியோ இல்லை ஐயை டச் பண்ணியோ இருந்தால் ஈஸியாக இருக்கும். நடுவில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ட்ரி எடுக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா அப்படின்ட்டு ரெகுலர் என்ட்ரி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஐ கிட்ட லோ கிட்ட போகும்போது நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும், அதில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் என்ட்ரி தான். ஓகேங்களா, இவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான், அதாவது ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே. அதனால தான் இவனை எக்ஸிக்யூட் பண்ணோம். 200ன்றது என்ட்ரி பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து 237 வரைக்கும் போச்சு. நம்மளுக்கு அவ்வளோ தூரம் போவானான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டார்கெட் 15 பாயிண்ட்டும் செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட் தான் நம்ம எப்போவுமே எய்ம் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கு மேலே நம்ம எய்ம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது 200ல் என்ட்ரி எடுத்தால் 85 தான் ஸ்டாப் லாஸ். இதுதான் என் ஸ்டாப் லாஸ். ஆனால் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் வரல. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸுக்கு மார்க்கெட் வரல. என்ட்ரி எடுத்திருந்தால் ஈஸியான டார்கெட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எடுத்த என்ட்ரி. ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ஐயை பிரேக்கே பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஐ இதுதான்.
ஹையை பிரேக்கே பண்ணல. ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி ஓப்பனை தாண்டி இப்போ ஒரு ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டுறான் அப்படின்னாலே அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம் இந்த இன்சைட் மார்க்கெட்டில். இன்னொருத்தன் வந்து கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருப்பான்னா ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே போயின்னு இருப்பான், இவன் மேலே போவான். அதனால் இவன் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். அவன் கீழே உடைக்கிறதுனால அவன் வீக்குன்னு சொல்கிறோம், இவன் மேலே உடைக்கிறதுனால ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஆனால் அவன் மேலே உடைக்கும் போது அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் மேலே உடைச்சா தான் ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா? இல்லை சும்மானா எதனா ஒரு இதை உடைக்கிறானா அதெல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசன்னால் இவனை எடுத்தோம். ஓகேங்களா? இன்னொன்று இவன் ஐயை உடைக்கலை. ஓகேங்களா? ஐயை உடைக்காமல் கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் ரூல். ஓகேங்களா? ஒரு ஐயை உடைச்சா தான் கால் ஆப்ஷன் லோவை உடச்சி கீழே போகணும். ஆனால் இவன் ஐயக்கு தாண்ட கூட இல்லை, பாதியில் தான் இருக்கிறான்னும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,600 இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து லோவை உடச்சிட்டான். ஆக்சுவலாக லோவை உடச்சி போயிடுச்சு மார்க்கெட். அது ஆக்சுவலாக 15 நிமிஷத்துலேயே கீழே உடச்சிட்டான், 20 நிமிஷத்துலேயே. ஓகேங்களா? தெளிவாக பாருங்கள், உடச்சி லோவை உடச்சி கீழே வேணாம். அப்போது இந்த மாதிரி கிரியேட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அது கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வருது, இது எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல், எஸ்டர்டே ஐயை உடைக்காமல் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை கீழே உடைக்கவே கூடாது. ஆக்சுவலாக அது ரூலே கிடையாது. அந்த மாதிரி உடைச்சி கீழே வரான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆக போது, நம்மளுக்கு ஒரு சூப்பரான என்ட்ரி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதுக்கோசம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரேடை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எப்படி உங்கள் இஷ்டம் தான், அது நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, ரெகுலர் என்ட்ரி வேணுமான்னு. ஓகேங்களா? நம்ம என்ட்ரியை சொல்கிறோம், அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அது மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃபில் அந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவன் டார்கெட் கொடுத்தவொடனே நம்ம வெளியே வந்துடுவோம் எப்போதுமே. அது அவன் ஐயை உடைக்கலன்னும் போதே இவன் லோக்கு கீழே போயிட்டுருக்கான் அப்படின்னாலே நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம 24,600 இந்த மணி 24,600 கால் ஆப்ஷனுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அவன் நம்ம நினச்சா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லோவை உடச்சி கீழே வந்து கரெக்டாக வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது என்ட்ரி எடுத்தோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலாம் கூட தாண்டலாம் பார்க்காமையே பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் வீக்கான உடனே இவனை எங்கே லோவில் இருக்கிறானோ அந்த லோவை ஸ்டாப் லாஸை வச்சு லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா இன்னும் நம்மளுக்கு சேஃப். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 165 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? 165 167 வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அதை பாருங்கள், தெளிவாக வந்து புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணாமல் அவன் போயிட்டுருக்கான். ஆனால் இவன் லோவை பிரேக் பண்ணிட்டான். அப்போ இவன் எப்போ வேணால் திரும்புவான்றது தெரியும். அப்போ இவன் எங்கே எடுக்கலாம், இவனை லோவை ஸ்டாப் லாஸாக வச்சும் எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லோவை தாண்டி புல் பேக் வரும்போதும் எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லோவை தாண்டி பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணவனையும் எடுக்கலாம். எப்படி வேணால் எடுக்கலாம், அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 11 மணிக்கு அட்வான்ஸ் லெவலில் மேலே பிரேக் பண்ணி புல் பேக் ஆகிட்டான். ஓகேங்களா? புல் பேக் ஆகிட்டான் 167. ஓகேங்களா? நீங்கள் 165 167 70 கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 70 நீங்கள் எடுத்திருந்தா கூட ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 205 வரைக்கும் வச்சு 35 பாயிண்ட். இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னா அவன் வந்து ஐயை உடைக்காமல் போயிட்டுருக்கான் அப்படின்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது. அப்போ இவன் ஒன்று லோவை டச் பண்ணணும், இல்லை லோ உள்ள வரணும். இது ரெண்டும் நடந்தே தீரணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து 80 to 90% நடந்தே தீரணும். ஓகேங்களா? ஆனால் 10% நடக்காமையும் போகலாம். அப்போது இதில் தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் மீன்ஸ் நம்ம என்ன பணம் வச்சுருக்கோமோ அதுக்கு என்ன லாட்டோ அதுதான். ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான். ஸ்டாப் லாஸ் தான் என்ட்ரியே கிடையாது, அதோட நாளைக்கு தான். அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி அதை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து பக்காவாக நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு அழகான ட்ரேட் பண்ணி அதை டபுள் ஆக்கி இதெல்லாம் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணவொன்னே தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு உங்களுக்கு மாதம் என்ன அமௌண்ட்டு தேவையோ அதை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி கன்சிஸ்டண்டாக பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் சைக்காலஜி, மனநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொன்று, இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து 4-5 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம இதில் வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, இந்த செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இதை வரும்போது பண்ணாலே நீங்கள் வேறு எதையுமே எந்த விஷயத்தையும் பார்க்க தேவையில்ல. இந்த ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து ட்ரேட் பண்ணாலே நீங்கள் நல்ல லாபத்தில் இருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சா விட்டுடணும், பரவாயில்ல. 10 ட்ரேடில் 8 ட்ரேட் வின் பண்ணாலே போதும். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சா ஓகே. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது எப்போதுமே நீங்கள் வைக்கிற அதே ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஒரு வாட்டி 15 பாயிண்ட் வச்சு ஒரு வாட்டி இது கண்டிப்பாக திரும்பிடும் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட். அதேமாதிரி டார்கெட் 25 பாயிண்ட். நீங்கள் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கணும், அதுதான் வைக்கணும்.
இல்லை 15 பாயிண்ட் தான் வைக்கணும்னா வைக்கணும், அவ்வளோதான் விஷயம். இன்னொன்று, நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எவ்வளோ பாயிண்ட் மேலே போகிறோன்னா அவ்வளோ லாபத்தில் எடுத்துக்கணும் செகண்ட் லாட்டை. இப்படி தான் ட்ரேட் பண்ணி பழகணும் நீங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் ப்ராஃபிட்டை 100% பார்க்க முடியும். இல்லை அப்படி என்றால் நீங்கள் ஒரு வாட்டி 5 லாட்டு, ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸு 30 பாயிண்ட், ஒரு வாட்டி 15 பாயிண்ட், இல்லை டார்கெட் ஒரு வாட்டி 10 பாயிண்ட்லேயே கட் பண்ணுறது 8, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக என்னவோ அதை தெளிவாக பிளான் பண்ணி தெளிவாக பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கு தான் எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனும், எந்த இதுவும், எந்த டேட்டா எந்த பார்க்காம, எந்த அதாவது ஆப்ஷன் செயின், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எதையுமே பார்க்காம, மிக முக்கியமாக பார்க்க போனால் எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனும் நம்ம போடாமல் இதை பண்ணுறோம். அப்போது ஒரு செட்டப், அவ்வளோதான். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருவோம், ஒரு செட்டப். இந்த செட்டப் க்ரியேட் ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அந்த செட்டப் க்ரியேட் ஆச்சுன்னா என்ட்ரி, இல்லைனா கிடையாது, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு அதில் மட்டும் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கோசம் சிம்பிளாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடர் ரெகுலர் என்ட்ரி வேண்டாம், எனக்கு நான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு அக்யூரேட்டாக இருக்குது, 10க்கு 10 வின் ஆகுது, 10க்கு 9 வின் ஆகுதுன்னா நான் அதை மட்டும் தான் பண்ண போகிறேன்னா நீங்கள் செகண்ட் ஆஃப் ட்ரேடு இந்த ட்ரேடை தான் எடுத்துருக்கணும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் மேலே போகும்போது அவன் கண்டிப்பாக அவன் அதுக்கு மேலே போக மாட்டான்றது தெரியும். ஒன்று ஐயை டச் பண்ணும்போது எடுக்கணும், இல்லை இவன் கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி திருப்பி மேலே உடைக்கும் போது இவன் வந்து ஸ்ட்ராங்காக வரான்னு அர்த்தம், அப்போ எடுக்கலாம், ஓகேங்களா? அப்போது அவன் ஆப்போனண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடுவான், ஓகேங்களா? அந்த என்ட்ரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையாக கிரியேட் ஆகி அருமையாக டார்கெட் கொடுத்தோம், ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே ஒரு லோ உடச்சி போகிறான் அப்படின்னா இவன் ஆப்போனண்ட் ஐயை உடைக்கணும். ஐயை உடைக்காமல் போகிறான்னா இவன் எவ்வளோக்கு எவ்வளோ லோ உடச்சி கீழே வரானா அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அவன் கண்டிப்பாக லோவை டச் பண்ணால் இல்லை ஓப்பன் வரைக்கும் போயே ஆகணும், ஓகேங்களா? மேக்ஸிமம் அவளை தான் போக முடியும். அப்போது அங்கே போனவொடனே திருப்பியும் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே நடந்தது. 3வது என்ட்ரியும் கொடுத்தான் இவன். பாருங்க, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் இது தான். அப்போது இவன் இங்கேருந்து என்ன பண்ணுறான், திருப்பியும் இது வரைக்கும் வரான், ஓகேங்களா? திருப்பியும் இது வரைக்கும் வரான். அப்போது அவன் ஓப்பன் இல்லைனா லோ வரைக்கும் தான் போக போகிறான்றது தெரியும். அப்போ இங்கேயே திரும்புகிறான் அவன், ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல அவன் வீக் ஆகிறான். வீக் ஆகி வரும்போது நம்ம திருப்பியும் புட் ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷனை தெளிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஏன்னா இவன் ஐயே உடைக்கல, ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் லோ உடச்சி போகிறான்னா அவனும் திரும்புவான். சேம் அதே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி புட் ஆப்ஷனும் நம்ம எடுத்துருக்க முடியும், ஓகேங்களா? அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம அதை போஸ்ட்டில் போடல. இந்த செகண்ட் என்ட்ரி கூட நம்ம போஸ்ட்டில் செகண்ட் என்ட்ரி போட்டோம், ஆனால் தேர்ட் என்ட்ரி போடலை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அதே 700ன்ற புட் ஆப்ஷன் தான். 3வது என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். பாருங்கள், நம்ம சொன்னது எவ்வளோ அழகாக நடந்திருக்கு பாருங்கள். எஸ்டர்டே லோ, தெளிவாக எஸ்டர்டே லோவை வந்து திரும்புகிறான் பாருங்கள். ஏன்னா கால் ஆப்ஷன் 24,600 கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கவே இல்லை. இன்னொன்று அவன் லோவுக்கு கீழே இருக்கிறான், லோவை தான் தொட்டுறான் அவன், ஓகேங்களா? லோவை தொடுறான், ஓப்பனு கிட்ட போய் திரும்புகிறான். அப்போது அவன் ஐக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். ஏன்னா லோவையே தாண்ட முடியாதான் ஐயை தாண்டுவானா, ஓப்பனையே தாண்ட முடியாது ஐயை தாண்டுவானா. அப்போது அவன் ஒன்று அது கிட்ட போகும்போது அவனை எடுக்கலாம், இல்லை புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாதுன்றது ரூல். அப்போ லோவை இவன் தொடும்போது நம்ம எடுக்கலாம். அப்போது இந்த என்ட்ரியும் ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். 167 எடுத்திருந்தீங்கனாலும் திருப்பியும் 190 வரைக்கும் போயிடுது. ஒரு 25 பாயிண்ட், 200 வரைக்குமே போயிட்டான். 210 வரைக்கும் திருப்பியும் ஒரு 40 பாயிண்ட் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? அதாவது கால் சைடும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, புட்டு சைடும் ப்ராஃபிட். ஆனால் இந்த என்ட்ரி நம்ம போஸ்ட் பண்ணல. ஆனால் அதே சேம் செட்டப் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் எதனா கஷ்டம் இருக்கா? லோவில் ஐயில் எடுக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயமே. அப்போ இவனை எடுக்கும்போது இவன் ஆப்னன்ட் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தால் எடுக்க போகிறீங்க. சிம்பிள். ஐயை கீழே உடைக்கணும், இல்லை ஐயை தாண்டாமல் இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம், ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் சொல்ல முடியும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே புரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் தான் நம்ம வச்சுருக்கோம். மற்றவங்க மாதிரி ஒரு 50,000 40,000லாம் நம்ம ஃபீஸ் கிடையாது. இந்த கோர்ஸோட விலை வந்து ரொம்ப 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 ஒரு நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிற பைசா தான் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண கற்றுக்குங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். எப்போதுமே இன்சைட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஈஸியான என்ட்ரி தான். ஒன் சைட் மார்க்கெட் போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா ஒன் சைடு போனால் எல்லாருக்குமே பையில் போனோம், ஐயா உடைக்கிறானா பையிலே தான் ஞாபகம் இருக்கும், அவன் திரும்புறது தெரியாது. அதேமாதிரி லோ உடைக்கிறானா புட்டு சைடே தான் ஞாபகம் இருக்கும்.
ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கூட நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஈஸியாக தான் இருக்க போகுது என்ட்ரி. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம ஈஸியாக தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கணும். கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.